ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் டேஸ்டியான வாயில் வச்சோன்னா கரையக்கூடிய கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை அல்வா செய்கிறதுக்கு கோதுமை மாவு, முந்திரி, ஏலக்காய், சர்க்கரை, நெய். இன்றைக்கி நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் எடுத்துருக்கேன். இப்போ 1 கப் கோதுமைக்கு நம்ம வந்து 5 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கோதுமையை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டி பிடிக்காமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பில் பேன் வச்சு சூடானோன்னே நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சூடானோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துடலாம். முந்திரியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வறுத்த முந்திரியை நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். இதே பேனில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற நம்ம இந்த கோதுமையை சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுடலாம். இது நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். கட்டி பிடிக்காமல் நம்ம வந்து மெதுவாக கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 1 கப் கோதுமை மாவு வந்துட்டு ஒரு 50 கிராம் இருக்கும். இது வந்து அல்வா வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அந்த அளவுக்கு கிடைக்கும். மறுபடியும் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அல்வா நல்லா உருண்டு வரும். இந்த கோதுமை அல்வா செய்கிறதுக்கு வந்து நம்ம அதிகமாக இன்க்ரீடியன்ஸ் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங்கில் வந்து ஏதாவது செய்யணுன்னா டக்குன்னு நம்ம இந்த கோதுமை அல்வா செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம இதுக்காக வந்து கடைக்கு போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளே வீட்டில் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஸ்வலாக வந்து எல்லார் வீட்லேயும் எப்போவுமே இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸு தான். ஸோ இதுக்காக நம்ம வந்து தனியாக போய் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் இது செய்கிற டைம் வந்து ரொம்ப நேரம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்ம அதை செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம நல்லா கெட்டியாக ஓரளவுக்கு வருது. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து கேரமல் பண்ணிடலாம். நான் கேரமல் செய்கிறதுக்கு 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா வந்து சர்க்கரை கரிஞ்சிரும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கலரி விடலாம். பாருங்கள், அப்படியே சர்க்கரை வந்து கரைய ஆரம்பிக்குது. பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி கேரமலைஸ் ஆகும்போது அதனோட கலர் மாறிடுச்சு. அவ்வளோதாங்க, இப்போ கேரமல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற சர்க்கரையை சேர்த்துப்போம். நான் இதுக்கு 2 டம்ளர் சர்க்கரையை ஆட் பண்ணுறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு வந்துட்டு 2.5 கப் சர்க்கரை எடுக்கணும். 2 கப் சர்க்கரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். 1/2 கப் சர்க்கரை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து 5 டம்ளர் தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கோதுமை மாவில். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். அது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம்.
இது கூட நம்ம கேரமல் பண்ணி வச்சுக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். கேரமலைஸ் வந்து சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கணும், ஆறிடுச்சுன்னா வந்து ஒட்டிக்கும். ஸோ நம்ம சூடாக இருக்கும்போது இதோட சேர்த்துக்கலாம். இதில் வந்து தனியாக ஃபுட் கலர் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம கேரமல் சேர்த்த உடனேயே ஒரிஜினலோட அல்வா கலர் வந்துடும். ஸோ நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கோதுமை மாவு, சர்க்கரை, அந்த கேரமல் எல்லாமே வந்து நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடலாம். நான் அடுத்து வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துருக்கேன், அதை பொடிச்சு போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலக்கிடலாம். அந்த அல்வா செய்கிறதுக்கு பாட்டம் வந்து கொஞ்சம் வெயிட்டான பாத்திரமாக இருந்தால் அடிப்பிடிக்காமல் நல்லா வரும். இதை நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து தேவையான அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு பவுலில் நம்ம மாற்றிடலாம். ரொம்பவும் டேஸ்டியான வாயில் வச்சோன்னா கரையக்கூடிய கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம கடையில் வாங்குற அல்வா வந்துட்டு சூடாக சாப்பிட முடியாது. பட் இப்படி வீட்டில் செய்யும்போது நம்ம சூடாக கூட சாப்பிட்லாம். ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். செய்கிற டைமும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ பசங்க வந்து லீவில் இருக்கிறனால நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டில் அடிக்கடி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அவங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும்.